சிறப்பு விருந்தினர் அப்படின்றது கரெக்டாக எப்படி நிரூபிச்சிட்டாங்கன்னு. சாருக்கு மட்டும்தான் பொக்கே கொடுத்தாங்க, எனக்கு பொக்கே கொடுக்கவே இல்லை. அப்போ இதுலேருந்தே தெரியுதா யார் சிறப்பு விருந்தினர். அந்த புக்கை தான் மாலையாக இருக்கேங்க. குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாழ்த்துக்கள் கூல் சுரேஷ். அதாவது ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒருத்தர் ஸ்பெஷலாக வருவாங்க. உண்மையிலே விமர்சனம் சொல்கிறதுல தேட்டரிலே போய் நின்று விமர்சனம் சொல்லி அதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸாக இவ்வளோ அற்புதமாக இவர் என்னென்னலாம் பஞ்ச் சொன்னாரோ அதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து அவரை பார்த்து சொல்லிட்டு போகிறப்பயே வந்து சூப்பர், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்கள் சத்தம் எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்கு பாருங்கள். குட், கன்டினியூ பண்ணுங்கள். ஹே அர்ஜுன், ஹே அர்ஜுன், ஹே அர்ஜுன் ரொம்ப நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. அர்ஜுன் தான் பேர் மாறுமே தவிர மற்றபடி தங்கச்சி உங்கள் பேர் நம்ம ஹே ராஜராஜேஸ்வரி. ஏம்மா சின்னதாக வைக்காமல் ராஜராஜேஸ்வரி அழகா ஹீரோயின் பேர் மாதிரி ஒரு பூஜா. பூஜா வந்திருக்கீங்களாம்மா? பூஜா, வெரி குட் வெரி குட். அவங்க பக்கத்தில் யார் பூஜா? இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, சும்மா சொன்னேன். இல்லை பூஜா பூஜா அந்த ரைமிங்காக சொன்னேன். ஏன்னா எப்பவும் ஆமாம் ஓகே. ராஜா யார் பக்கத்தில் ராஜா? ஓகே. இல்லை நான் டிஆர் சாரோட வளர்ப்பு, அதனால் அந்த கோர்வையாக வந்தது. படம் நம்ம காதலில் விழுந்தேன் அந்த படத்தில் நக்குல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்கார் ஹீரோ கௌதம் அவர்கள். வாழ்த்துக்கள். ஆள் அப்படி இருந்தாலும் அந்த காதலில் விழுந்தேன் படத்தில் நக்குல் வந்து எப்படி உருகி உருகி காதலிப்பாரோ, தோழியா என் காதலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்க. வா, ரொம்ப உருகிட்டீங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஆள் நல்லா வாட்ட சட்டமாக இருக்கீங்க. ஹீரோயின் பூஜா தான் அநேகமாக உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? படம் ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தீங்க. அதனால் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா அழுதுகிட்டே இருந்தீங்க. பார்த்தீங்க, அழுவது கூட ஒரு ஒரு அழகு தானே இல்லையா? நல்லா அழகாக அழுதிங்க. வாழ்த்துக்கள். இப்போ பொதுவாகவே நான் வந்து ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு. ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாதான், அதை நான் ஏதோ தெரியாமல் போட்டுட்டேன். அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. தங்கச்சி ஒரு நிமிஷம் மேலே வாம்மா, பயப்படாதா வாம்மா. ஹே அர்ஜுன் அந்த படத்தோட கதாநாயகி பூஜா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஆக்சுவலாக பொண்ணுக்கு மாலை போட்டால் தான் அது தப்பு ஏதோ அப்படின்லாம் சொன்னாங்க. நான் இப்போ தெரியாமல் பண்ணிட்டேன். அதனால் சால்வை போடுறேன். இப்போ குடும்பம் ஓகே, நம்ம சிறப்பு விருந்தினர் சிறப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் வந்து மாலை போட்டுருக்காங்க. ஸ்கிரிப்ட்ல இல்ல, பட் இருந்தாலும் நல்லா இருக்குண்ணா. இருக்குப்பா, என்ன பேச கூப்பிட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. வாங்க தங்கச்சிக்கு வாங்கம்மா. சும்மா தவறாக எடுத்துக்கணும். தங்கச்சி தான் சரியா? நல்லா நடிச்சிருந்தீங்கம்மா. பூஜா தானே பேர்? நல்லா நடிச்சிருந்தீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். நல்லா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு டைலாக்ஸ் கம்மி தான், ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் நிறையா அழுது 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 நடிச்சிட்டு இருந்தீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நெல்லுங்க போகலாம், இருங்க, என்ன அவசரம். ஹீரோ கௌதம் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா நடிச்சிருந்தீங்க, சூப்பராக நடிச்சிருந்தீங்க. அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காதலி விழுந்த நக்குல் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட இயக்குனர் முகமதுன்னு நினைக்கிறேன், வந்திருக்காரா? ஜார்ஜஸ். முகமது ஜார்ஜஸா வந்திருக்காரா? சூப்பர். நானும் உங்களை வந்து அந்த இல்லைவா மியூசிக் டைரக்டர் தமன் அவரை மாதிரியே தான் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சூப்பர், நல்லா டைரக்ஷன் பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். அந்த ஆக்சுவலாக நான் இது ஏற்கனவே இந்த படம் பார்த்துருந்தேனாக்கா அந்த கல் எடுத்துன்னு வந்திருப்பேன், வைரக்கல். அது நான் படம் பார்க்காதனால தெரில. கண்டிப்பாக வைரக்கல் எடுத்துகிட்டு சிங்கப்பூருக்கு
வருகின்ற மே 11 நான் அங்கே சிங்கப்பூரில் உள்ள தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோடு வருவேன். சரிங்களா? ஆமாம். என்னது? ஓகே ஓகே, பரவாயில்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு. அது ஒரு கான்செப்டாக வச்சு நல்லா இருந்துச்சு, பண்ணியிருந்தீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அபு அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட கம்பெனி பேர் வந்து த சூஸ் ஒன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. த சோசன் ஒன். த சோசன் ஒன். அதான் என்னப்பா இங்கிலீஷ், தமிழில் சொல்லுங்கப்பா. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000. கை தட்டாதீங்க. அடவாங்க, நான் போகிறேன். கஷ்டப்பட்டு ஒரு பஞ்சு யோசிச்சு நான் சொல்கிறேன். இதுதான் நீங்கள் என்னோடய பேச்சில் மெய் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சூப்பர் சூப்பர். அதனால் அந்த அபு அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தை பார்க்குறதுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் லிங்குசாமி சார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி டாப் 10ல் ஒரு பெரிய டைரக்டர். அப்படி இருந்தும் எந்த ஒரு ஈகோ பார்க்காம நான் வந்து படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கனாக்கா, ஏன்னா சில பேர் வந்து பிஸியாக இருந்தாலும் சரி, பிஸியாக இல்லாட்டியும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. ஒரு சத்யம் தியேட்டரில் வச்சு நல்லா ஒரு பெரிய இது பண்ணால் தான் நம்ம போகணும் அப்படின்னு சில பேருக்கெலாம் இருப்பாங்க. ஆனால் லிங்குசாமி சார் இன்னமும் நான் வந்து ஒரு புது டைரக்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியே அப்படியே ரொம்ப பவ்யமாக இருக்காங்க. அந்த அடக்கம் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் உச்சத்தில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பையா ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்துறது எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 11 சிங்கப்பூரில் வந்து உங்களை சந்திக்கிறேன். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹே அர்ஜுன், ஹே அர்ஜுன், ஹே அர்ஜுன்.